எல்லாருக்கும் வணக்கம். இன்று நாம் இணைய தனியறிந்தல் குரல் பகுதியில் 3 குரல்களை பார்க்க போறோம். என்னடா ஒரேடியா ஏத்திட்டே போறாங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அது இந்த குரல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேர்த்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவே விளங்கும். முதல்ல விளக்கம். அதாவது ஒரு தாய் என்பவள் எப்போது சந்தோஷப்படுகிறாள்? தான் குழந்தை பிறக்கிறப்ப அடைந்த மகிழ்ச்சியை விட அவ 4 பேர்ட்ட நல்ல பையனை பெற்றிருக்கம்மா அப்படின்னு ஒரு பேர் எடுத்து பாராட்டையும் புகழையும் அந்த பையன் பெறும்போது தான் அந்த தாய் உண்மையான மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதைத்தான் தன்னோட குரல்ல ஈன்ற பொழுதிலும் பெரிதும் துவக்க தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய். அந்த மாதிரி நாம எல்லாரும் பேர் எடுக்கணுங்க. அத மாதிரி ஒரு தந்தையினுடைய கடமை என்னன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. கற்றவங்கள் படித்தவங்க சபையில தன் பையன் முதன்மையான இடத்தை பெறணும்னு சொல்லி அந்த தந்தை போராடி படிக்க வைக்கிறார். அது கடமை. அதை கஷ்டப்பட்டாலும் அந்த குழந்தை படிக்கணும் அப்படிங்கிறது அவரோட பொறுப்பு. இதைத்தான் தந்தை மகன் காட்டும் நன்றி அவையகத்து முந்தி இருப்ப செயல். கற்றவங்க சபையில தன் பையன் முதன்மையான இடம் இருக்கும்படி ஒரு தந்தை செய்யணும். இது தந்தையோட கடமைங்க. சரி, இப்ப தாய் எப்ப சந்தோஷப்படுறா, தந்தை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். பையன் தந்தைக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த பையன் என்ன செய்யணும்னா, ஊரார் பாராட்டும்படி இவனை பெற்றதுக்கு இவங்க அப்பா என்ன தவம் செஞ்சாரோ அப்படின்னு அந்த பையன் அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணுங்க. இதைத்தான் தன்னுடைய குரலை மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை எண்ணற்றான் கொள் எனும் சொல், இந்த பேரை வாங்கி கொடுத்தாலே அந்த தந்தை ரொம்ப மகிழ்ச்சி அடைவாருங்க. மீண்டும் நாளை மட்டும் ஒரு குரலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.